வணக்கம் மாணவர்களே! உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கின்றேன். நம்முடைய நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில முந்தைய நீட் கெமிஸ்ட்ரி வினாக்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய கேள்விக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது நீட் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி நமக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் குடுத்துருக்காங்க. அது முதல் படியில ஹைட்ரஜன் புரோமைடு, பென்சைல் பெராக்சைடு முன்னிலையில் வினைபுரியுது. 2வது படியில பொட்டாசியம் சயனைடு கூட வினைபுரியுது. 3வது படியில சோடியம் அமால்கம் மற்றும் எத்தனால் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜர் ப்ராடக்ட் கிடைக்குது. கீழ 4 விடைகள் குடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல நம்மளோட வினையை எழுதிக்கிடுவோம். முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. அதாவது முதல் படியில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹைட்ரஜன் புரோமைடு பென்சாயில் பெராக்சைடோட வினைபுரிகிறது. நமக்கு ஒரு அல்கீன் குடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன வினை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு புரோமினேஷன் வினை. பென்சாயில் பெராக்சைட முதல்ல எழுதிக்கிடுவோம். பென்சாயில் பெராக்சைடுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் பிணைப்பு இருக்கு. பொதுவா அந்த ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் பிணைப்பு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப வீக்கா இருக்கும். ஈஸியா உடைஞ்சிரும். சரிங்களா? அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, வினையோட சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் பிணைப்பு சீரான பிளவிற்கு உட்படுது. அதாவது ஹோமோலைட்டிக் ஃபியூஷனுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா, அதனுடன் தொடர்புடைய ஆக்ஸிஜன் தனி உறுப்பு கொண்ட 2 இடைப்பொருள் உருவாகுது. இப்ப அந்த ஆக்ஸிஜன் தனி உறுப்பு கொண்ட இடைப்பொருள் ஹைட்ரஜன் புரோமைடு கூட வினைபுரியுது. இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துக்கிடும். அப்படி எடுத்துச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு புரோமின் தனி உறுப்பு உருவாகும். அதாவது புரோமின் ரேடிக்கல் நமக்கு உருவாகும். இந்த புரோமின் ரேடிக்கல் தான் நமக்கு அல்கீனோட வினைபுரிய போகுது. இப்ப இந்த புரோமின் ரேடிக்கல் அல்கீன இங்க இருக்கக்கூடிய பொசிஷனையும் தாக்கலாம், இந்த பொசிஷனையும் தாக்கலாம். இது எதை சார்ந்தது அப்படின்னா, நமக்கு முடிவில் உருவாகக்கூடிய கார்பன் தனி உறுப்பின் நிலைப்புத்தன்மையை சார்ந்தது. இப்ப புரோமின் ரேடிக்கல் இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்குச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு மூவிணைய கார்பன் தனி உறுப்பு உருவாகும். அதே வேளையில புரோமின் ரேடிக்கல் இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்குச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு ஈரிணைய கார்பன் தனி உறுப்பு உருவாகும். இந்த 2ல எது அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது? மூவிணைய கார்பன் தனி உறுப்பு தான் அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது. அப்ப நமக்கு புரோமின் ரேடிக்கல் இந்த கார்பனை தான் தாக்கும். இதே இது நம்ம ஆங்கிலத்துல பார்த்தோம் அப்படின்னா, புரோமின் ரேடிக்கல் இந்த பொசிஷனை தாக்குச்சு அப்படின்னா, நமக்கு டெர்சரி கார்பன் ரேடிக்கல் உருவாகும். அதே வேளையில புரோமின் ரேடிக்கல் இந்த கார்பனை தாக்குச்சு அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு செகண்டரி கார்பன் ரேடிக்கல் உருவாகும். இந்த 2ல எது ரொம்ப ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, டெர்சரி கார்பன் ரேடிக்கல் தான் ஸ்டேபிள். அப்படிங்கிறதோட அடிப்படையில புரோமின் ரேடிக்கல் இந்த கார்பனை தான் தாக்கும். அப்படி தாக்குச்சு அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த கார்பன் தனி உறுப்பு கொண்ட ஒரு இடைப்பொருள் கிடைக்கும். இந்த இடைப்பொருள் உடனடியாக ஹைட்ரஜன் புரோமைட்ல ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு ஃபைனலா இந்த ப்ராடக்ட்ட குடுக்குது. இது என்னது? ஒரு அல்கைல் புரோமைடை குடுக்குது. இங்க என்ன வினை நடந்திருக்கு? ஃப்ரீ ரேடிக்கல் புரோமினேஷன் நடந்திருக்கு. அதாவது புரோமினேற்றம் கார்பன் தனி உறுப்பின் வழியாக நடந்திருக்கு. சரி வாங்க நம்ம அடுத்த படிக்கு போகலாம். இப்ப உருவாகிய நம்மளுடைய அல்கைல் புரோமைடு அதற்கு அடுத்த படியில பொட்டாசியம் சயனைடு கூட வினைபுரியுது. இங்க என்ன வினை நடக்குது அப்படின்னா, ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வினை நமக்கு நடக்குது. அதாவது சயனைடு அயான் இங்க இருக்கக்கூடிய கார்பன்ல ஆட்டத்தை தாக்குது. தாக்கும்போது புரோமின் அயான் வெளிய போயிருது. வெளிய போய் நமக்கு பொட்டாசியம் புரோமைடா கிடைக்குது. அதே வேளையில நமக்கு ஒரு சயனோ காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. இங்க என்ன வினை நடந்திருக்கு? நமக்கு SN2 வினை நமக்கு நடந்திருக்கு. அதாவது SN2 ரியாக்ஷன் நடந்திருக்கு. அதற்கு அடுத்த படியில சோடியம் மெர்க்குரி அமால்கம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் எத்தனால். இது என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு ஒடுக்க காரணி. அதாவது இது ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட். அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, சயனோ காம்பவுண்ட ரிடியூஸ் பண்ணுது. அதாவது சயனோ காம்பவுண்ட ஒடுக்கமடைய வச்சோம் அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாரி பிரைமரி அமீன் நமக்கு கிடைக்கும். இங்க என்ன வினை நடந்திருக்கு?
ரிடக்ஷன் நடந்திருக்கு. அதாவது ஒடுக்க வினை வந்து நமக்கு நடந்திருக்கு. சரி, வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சதோட அடிப்படையில பார்த்தோம்னா, கீழ கொடுத்திருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் 2 தான். சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த விளக்கம் பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா, வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.